பொட்டல் காடு அப்படின்னு அப்படி ஒரு காடு. எங்க கோயம்புத்தூர் பக்கம் சொல்லுவாங்க உடக்கா முட்டை வைக்காத காடும்பாங்க. அதாவது ஓணம் கூட முட்டை வைக்காதான். அவ்வளவு சரள காடு, குச்சி குச்சியா நிற்கிது செடி, தண்ணி இல்லை, சால வசதி இல்லை, வீடுகள் சரியா இல்லை. அங்க 2 பேர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கிராமத்துல போதுமான உடை கூட உடுத்தல. இந்த பழனியப்பன் ஒரு வார்த்தை சொன்னார். அவங்களெல்லாம் பார்த்தீங்களான்னாரு. பார்த்தேன் அப்படின்னு. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன், நீங்க பொறுமையா கேட்கணும். காமராஜர்னு ஒருத்தர் பிறக்காம இருந்திருந்தா இவனை மாதிரி கோமணம் கட்டிக்கிட்டு நானும் ஆடுதான் மேய்ச்சிருப்பேன். அப்படி ஒருத்தர் பிறந்ததால தான் நான் இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து இன்ஜினியர் ஆகிருக்கேன். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். எங்க அப்பன் செத்து போயிட்டா, ஆத்தா செத்து போயிட்டா, உறவுக்கார வீட்டில் போய் கையேந்தி சோறு கேட்கணும், போட மாட்டான். அந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் சோறு போட்டு படிக்கலாம்னு சொல்லி அந்த மனுஷன் ஒரு வாய்ப்பை கொடுத்ததால நான் அன்னைக்கு பள்ளிக்கூடம் முடித்தேன். அதனுடைய பயனா நான் பின்னாடி பொறியாளராகி அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறேன். நான் அவரை நன்றியோட நினைக்கணும் அப்படின்னு சொன்னார். இதை ஏன் இப்போ சொல்றேன்? இந்த செய்தி எப்படியே வச்சுக்கங்க. இப்போ அடுத்த செய்திக்கு வர்றேன். இந்த தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒன்று அப்படி தள்ளி வச்சுட்டு எம்பிசி, பிசி, பட்டியல் இனம் இப்படி எல்லாம் இருந்து பின்னால் இருக்கிற அத்தனை பேர் ஒரு வினாடி நினைச்சு பார்த்தா தெரியும். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் நீதிமன்றங்கள் முழும்ப நிரம்பி இருந்தவர்கள் யார்? அரசு அலுவலகம் முழுவதும் நிரம்பி இருந்தவர்கள் யார்? மருத்துவ படிப்பு முழுவதையும் மருத்துவ கல்லூரியை நிறைத்தது யார்? இந்த உலகத்தில் செஷன் ஜட்ஜ் முதல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வரை நீதிமன்றத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தவர்கள் யார்? இவர்களுக்கு மத்தியில் பிசி, எம்பிசி, எஸ்சி எல்லாம் உட்காருவதற்கு இடம் வகுத்து கொடுத்த ஒரு ஒப்பற்ற பெருமனிதர் தான் டாக்டர் கலைஞர் என்பவர். இதை எதற்கு சொல்லுகிறேன் தெரியுமா? அமெரிக்காவில் தான் 120 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற போது என்றோ ஒரு வேளை சோறு போட்ட காமராஜரை அவர் நினைத்து பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறைக்கு தான் எந்த நிலையில் இருந்தோம், எந்த நிலையில் உயர்ந்தோம் என்பதற்கு யார் காரணம் என்கிற ரகசியமே சரியாக தெரியாமல் போய்விட்டது என்பதுதான் என்னுடைய மனதிலே இருக்கிற மிகப்பெரிய வருத்தம். யார் உயர வேண்டும், யார் உயர வேண்டும், யார் வளர வேண்டும் என்பதற்காக யோசித்துக் கொண்டே இருந்தவர். உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியாத ஒரு செய்தியை சொல்லுகிறேன். மெடிக்கல் கல்லூரி அப்ளிகேஷன் வந்த பிறகு ஆர்காட்டாரை அழைத்து கேட்கிறார், ஐயா எவ்வளவு பேர் நம்மால் வந்திருக்கான், எவ்வளவு பேர் மெடிக்கல் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? தலைவரை எல்லாம் பார்த்தாலும் மார்க்குன்னு பார்த்தா நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. சரி சரி, செலெக்ஷன் கமிட்டியில செலெக்ஷன் எடுக்கிறதுக்கு புதுசா ஒரு கிளாஸ் போடு. என்ன குறைஞ்சபட்சம் உடம்பு வெயிட் இவ்வளவு இருக்கணும்னு சொல்லு. அது நம்மளுக்கு தான் இருக்கும், அவனுக்கு இருக்காது. அதுக்கு 5 மார்க்குன்னு போய் வச்சேன்னா தான் இவன் உள்ளேயே வர முடியும். ஒரு மெடிக்கல் கல்லூரிக்குள் தமிழன் எப்படி உள்ளே வர வேண்டும் என்பதை பற்றி கவலைப்பட்டதால் தான் அந்த தமிழின தலைவனை இன்றைக்கும் நன்றியோடு நினைக்க வேண்டி இருக்கிறது. நான் சமயம் சார்ந்தவன், சமய சொற்பொழிவு உலகத்தில் இருக்கிறவன். நான் பேசுவதை கொச்சையாக வழியில் விமர்சிக்கிறார்கள். என்றாலும் அத்தனையும் தாண்டி இந்த பெரிய மனிதனுடைய 100ஆண்டு விழாவில் நான் பங்கேற்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம்? எவ்வளவு காலத்திலும் ஒரு பேச்சு கலை என்பதை நீங்கள் தனியாக பிரித்து பார்த்தால், நான் பேசுகிற சமய சொற்பொழிவுகளை கூட அவர் பல முறை கேட்டு இருக்கிறார். அது பற்றி பிறகு அவர் அதை பற்றி கருத்து சொல்லுவார், முரசொலியில் எழுதுவார். ஆச்சரியமாக இருக்கும். காரணம், இவர்கள் பேசுவது என்ன என்பதை தாண்டி இவர்கள் பேசுகிற முறை எப்படி என்பதை பற்றி அதிகம் கவலைப்பட்டவர். பேச்சாளர்கள் எப்படி பேசினால் மக்களை வெல்ல முடியும், பேச்சாளர்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்றால் எப்படி பேச்சு கலையை வளர்த்துக் கொள்ள முடியும் என்று பேச்சுலகத்தின் பிதாமகனாக தன்னை வளர்த்துக் கொண்ட பெருமை அவர்களுக்கு உண்டு. நான் 2 சம்பவங்கள் சொல்லுகிறேன். ஒன்று, எனக்கு கலைமாமணி விருது டாக்டர் அவ்வை நடராஜன் அவர்கள் போன்ற எல்லோருக்கும் கிடைத்த ஒரு காலகட்டத்திலே
ஒரு 7-8 வருடங்களுக்கான கலைமாமணி விருது சேர்த்து கொடுத்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் எனக்கும் டாக்டர் அவ்வை அவர்களுக்கும் கலைமாமணி விருது கிடைத்தது. அப்போது டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கரங்களாலே அதை பெறுகிற வாய்ப்பு இருந்தது. நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அப்போது தமிழ் வளர்ச்சித் துறையின் செயலாளராக இருந்தவர்கள் வரவேற்புரை சொல்லுகிறார். அந்த விழா அழைப்பு எப்படி போட்டிருக்கிறது என்றால், தலைவர் டாக்டர் சுர்ஜித் பர்னாலா, ஆளுநர் தமிழ்நாட்டு அரசு. தலைவர் என்று ஆளுநருடைய பெயர் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் சிறப்பு விருந்தினர் தமிழக முதல்வர் அவர்கள் என்று போட்டிருக்கிறது. எனவே எச்சரிக்கையாக அந்த வரவேற்புரையை சொல்லுகின்ற அந்த அரசு செயலாளர் IAS படித்தவர் எச்சரிக்கையாக பேசுகிறார். இந்த விழாவின் தலைவர் மாண்புமிகு ஆளுநர் டாக்டர் சுர்ஜித் பர்னாலா அவர்களே என்று கூப்பிட்டார். அடுத்து இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே என்று பேசினார். அழைப்பினரை பார்த்து கொண்டிருந்தவர் திரும்பி அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். எல்லாம் முடிந்த பிறகு அவர்களுடைய வாழ்த்துறைக்கு மைக்கை கொண்டு போய் பக்கத்தில் வைத்த காலத்தில் சொன்னார், அரசு செயலாளர் தலைவர் என்று இங்கே ஆளுநரை அழைத்துவிட்டு என்னை சிறப்பு விருந்தினர் என்று அழைக்கிறார். ஒருவேளை அவர் என்ன நினைக்கிறார் என்றால், அரசு அதிகாரிகள் நிரந்தரமானவர்கள், எப்போதும் இருப்பவர்கள், எங்களை போன்ற அரசியல்வாதிகள் வந்து போகிற விருந்தினர்கள் என்ற எண்ணத்தில் ஒருவேளை என்னை விருந்தினர் என்று அழைத்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் விருந்தினர் என்றால் வந்து தின்று விட்டு போகிற விருந்தினர் அல்ல, தந்து விட்டு போகிற விருந்தினர். ஒரு ஆச்சரியமான ஒரு முன்னுரையோடு தன்னுடைய பேச்சை தொடங்கினார். உங்களுக்கு தெரியும், IAS படித்த அந்த அரசு துறை செயலாளர் நடுங்கி விட்டார். நாம் ஏதோ தவறுதலாக பேசிவிட்டோம், முதல்வர் கோபப்பட்டு விட்டார், அதனால் தான் அதை பற்றிய அந்த கமெண்ட் அவர் பாஸ் பண்ணுகிறார் என்று பயந்து, பிறகு சக்கர நாற்காலியிலே அவரை தள்ளி கொண்டே போகிற போது பின்னால் போய் நின்று அவர் பணிவாக கேட்டார், நான் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும், நான் என் பேச்சில் என்ன தவறு என்பதை நீங்கள் எனக்கு தயவு செய்து தெரிவிக்க வேண்டும் என்று அச்சத்தோடு கேட்டார். அப்போது பேச்சுக்கலையின் ரகசியத்தை புலப்படுத்தினார் டாக்டர் கலைஞர். ஒண்ணு இல்லையா, நமக்கு முன்னால எவனாவது பேசினா அவன் தோளை பிடிச்சதாய மேல பேச ஆரம்பிக்கணும். அப்பதான் ஜனங்க கவனிப்பாங்க. ஏன்னா நாமளா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க கூடாது. நமக்கு முன்னால ஒருத்தர் பேசினா அவன் தோளை பிடிச்சதாயா நாம அதுக்கு மேல ஏறி நின்று பேசணும். அப்பதான் நம்மளை கவனிப்பாங்க. இல்லைன்னா ஜனங்க எப்படி கவனிப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பேச்சு கலையினுடைய சூட்சமத்தை எடுத்து சொல்லுகிறார். அந்த கலை அவருக்கு எவ்வளவு கைவந்த கலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நானும் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் தான். இந்த உலகத்தில் எப்படி சமத்காரமாக பேசுவது என்பதை அந்த பேச்சுலக பல்கலைக்கழகத்திடமிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதே போல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, எப்படி பேசக்கூடாது என்பதை RN ரவி என்ற ஒரு மனிதனிடமிருந்து நான் நாளோடு கற்றுக்கொண்டே இருக்கிறேன். எப்படி பேச வேண்டும் என்பதை இவரிடமிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். எப்படி பேசக்கூடாது என்பதை அவரிடமிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். காரணம், இரண்டையும் பேச்சுக்கலையில் கற்றுக்கொள்வது என்பது அவசியமான ஒன்றுதானே. அவர் எப்படி நுட்பமான ஒரு பேச்சாளர் என்பதற்கு ஒரு அடையாளம் சொல்லுகிறேன். அவருடைய சாதாரணமான பேச்சிலேயே கிண்டல், கேலி, இயல்பான நகைச்சுவை இவை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய லலிதா காமேஸ்வரன் அவர்கள் ENT தொண்டை நிபுணர். ஒரு முறை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் வந்த பிறகு தொண்டை புண்ணாகி சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இருமலால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிறகு காமேஸ்வரன் அவர்களை வர சொல்லுகிறார்கள். அவர் வந்து பார்த்துவிட்டு பரிசோதனை செய்துவிட்டு சொன்னார், என்ன நடந்தது? அப்படியே வாயிலேருந்து குடல் வரைக்கும் புண்ணாய் இருக்கு, என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு புண்ணாச்சு? பேசுறதுல உங்களுக்கு ஒன்றும் புண்ணாகாது, எனக்கு தான் பல வருஷமா உங்களுடைய தொண்டையை பத்தி தெரியுமே, பேச்சினால மட்டுமே இப்படி புண்ணா இருக்க முடியாது, ஏதோ அலர்ஜியா இருக்கு, என்ன சாப்பிட்டீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னு. அந்த பேச முடியாத தொண்டை கட்டி இருக்கிற நிலையும் சொல்றாரு. இந்த தூதுவளை அப்படின்னு ஏதோ ஒரு இலை இருக்கான், அதை சாப்பிட்டா தொண்டை கட்டு சரியா போகும்னு இவங்க
தன்னுடைய தயாள அம்மாவை காட்டுறார். யாரோ இவங்களுக்கு சொல்லிவிட்டாங்க. அதனால சும்மா இல்லாம என்ன பண்ணாங்க, தூதுவடை துவையல் அரைச்சாங்க. அப்புறம் இன்னும் தொண்டை நல்லா ஆகணும்னு தூதுவடையை சூப்பு கஷாயம் வச்சு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அந்த வீட்டுக்கு போனோம்னா தூதுவளை ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க தூதுவளையில வேற என்னமோ ஒண்ணு பண்ணி கொடுத்தாங்க. இது பெருசில் அடுத்த பஞ்சு தான் டாப்பு. அப்படி இப்படி 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 ஒரு தூதுவளை இலையா குடிக்கிட்டே போச்சா, 2 இலையே நமக்கு பிரச்சனைங்கிறது இவங்களுக்கு தெரியல. 2 இலையே நமக்கு பிரச்சனை, இத்தனை இலை உள்ள போச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை. யோசிச்சு பாருங்க. தன்னுடைய உடல் நல குறைவிலையும் பேச முடியாத போது கூட அந்த குறும்பு, அந்த கேலி, அந்த கிண்டல் போலி. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னார். ஆபரேஷன் பண்ணி படுத்திருக்கிற போது குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கல. அந்த நர்ஸு கிட்ட கேட்கிறாரு, தண்ணி உதட்ட ஒத்துவாங்க, ஈரத்தை ஒத்துவாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, வாந்தி வந்துடும். அதனால தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தண்ணி கொடுக்க கூடாது சார்ன உடனே, உன் பேர் என்ன காவேரியம்மா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு உடம்பு முடியாத நிலையில கூட அந்த கேலியும் கிண்டலும் காரணம் இலக்கியம் அவருக்கு செயற்கையாய் வந்ததல்ல. இலக்கியம் இதயத்திலிருந்து என்றைக்கும் நீக்க முடியாது. அதாவது படிச்சதன் மூலமோ கேட்டதன் மூலமோ அதை அவர் சேகரிக்கல. அது அவரிடமிருந்து ஊற்றெடுத்து எப்போதும் புறப்படுகிற இயல்பான ஒரு குணமாக இருந்தது. தெங்கச்சி சுவாமிநாதன் ஒரு பேச்சாளர் இருந்தாரு. அவர் ஒரு அழகான கதை சொல்றார். ஒரு PWD இன்ஜினியர் படம் வரையணும். ஒரு பாலம் வரைகிறதுக்கு படம் கொடுக்குறாங்க, வரைஞ்சு கொடு அப்படின்னு. அந்த பிரிட்ஜ் அவர் வரைஞ்சவர் என்ன பண்ணாரு, அவருக்கு உள்ளுக்குள்ள எப்பவுமே ஒரு ஓவியத்துல விருப்பம் உண்டு, கலையில ஓவியம். அதனால இந்த பிரிட்ஜ் டிராயிங் போட்டு நீளம் அகலம் இதெல்லாம் போட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் அதை அப்படியே போட்டு கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஆத்தங்கர ஓரமா ஒரு பையன் நின்று காத்தாடி விடுற மாதிரி ஒரு படம் போட்டிருந்தார். சீஃப் இன்ஜினியருக்கு கோபம் வந்தது. யோ, பிரிட்ஜுக்கு டிராயிங் கொண்டான்னு சொன்னா ஒரு பையன் காத்தாடி விடுற மாதிரியா கொண்டாடுவாங்க? என்ன வேலை இது? வெறுமன் அந்த பையன் எதுக்கு அந்த இடத்துல பிரிட்ஜ் படத்தை மட்டும் கொண்டா அப்படின்னு. உடனே இவர் போய் என்ன பண்ணாரு, அந்த அந்த பையன் காத்தாடி விடுறது அப்படிங்கறத தாண்டி ஆத்துக்குள்ள விளையாடுற மாதிரி படத்தை போட்டு மறுபடியும் கொண்டாந்து வச்சார். ஏன் அந்த பையன் அங்கதான் சார் விளையாடிட்டு இருக்கிறான். சீஃப் இன்ஜினியருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த பையன் செத்துட்டாங்க, வேற எப்படி சொல்ல முடியும்? அந்த பையன் செத்துட்டாங்க. ஆமா செத்துட்டான், படம் வரைஞ்சிட்டு வா அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு படம் வரைஞ்சு கொண்டாந்து கொடுத்தா பாலம் இருந்தது, ஆறு போறது இருந்தது. அந்த ஆத்துக்கிட்ட சின்னதா ஒரு மேடு இருந்தது. என்னன்னு கேட்டான். அவன் சமாதி சார். இதை சொல்லிட்டு தெங்கச்சி அந்த கதையை முடிப்பார். அந்த பையனை அவர் உள்ளத்திலிருந்து, அந்த ஓவியர் உள்ளத்திலிருந்து எடுக்கவே முடியவில்லை. அது மாதிரி தமிழையும் கவிதையையும் நகைச்சுவையையும் இவர் உள்ளத்திலிருந்து என்றைக்குமே எடுக்க முடியவில்லை. அது உடம்பு நல்லா இருந்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, எலெக்ஷன்ல எது நடந்தாலும் சரி, எதை பத்தியுமே கவலை கிடையாது. இது ஒரு கோணம். நான் வளர்கிற இளம் தலைவர்களுக்கு சொல்றேன், அல்லது இளம் மாணவர்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லா லீடர்களுடைய வாழ்க்கையையும் உற்று படிக்கணும். நெப்போலியன் படிக்கணும், இந்த உலகத்துல வாழ்ந்த எல்லா தலைவர்கள் வாழ்க்கையையும் கவனிக்கணும். ஜவஹர்லால் நேரு அவருடைய தலைமையை கவனிக்கணும். வாஜ்பாய் அவருடைய தலைமை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு வகையிலும் நீங்க தலைமையை தேடி யார் தலைவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத படிக்கணும். 2 செய்தி தலைவரை பற்றி நாம் தலைமைக்கு உரிய இலக்கணத்தை தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். வெற்றி பெறுகிற போது அதீத மகிழ்ச்சியும், தோல்வி அடைந்து விடுகிற போது துவண்டு போகிற தன்மையும் எப்போதும் ஒரு தலைவனுக்கு நல்லது அல்ல. இதை வாய் திறந்து சொல்லலாம். ஆனா நீங்க எதிர்பார்த்து எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்கலங்கிற அன்னைக்கு யாராவது சொல்லட்டுமே. ஏதோ ஒரு வேட்புமனு போட்டு உங்களுக்கு கிடைக்கலங்கிற அன்னைக்கு சொன்ன இந்த தத்துவத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காரு. நானே ஆத்திரத்துல இருக்கிறேன். இப்படிதான் உலகத்துல எல்லாரும் பேசுவாங்க. ஆனா நீங்க வரலாற்றுல பாருங்க, ஜனநாயக முறையில மக்கள் எஜமானர்கள். ஏன் வெற்றி பெற செய்வார்கள், ஏன் தோற்கடிப்பார்கள் என்பது தெரியாது. மக்கள் தான் தலைவர்கள் என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய உயிர் நாடி. அதை தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார் அவர் என்பதற்கு ஒரு அடையாளம். ஜெயிக்கிறார் என்று சொன்னால்
காலை குறிப்பிட்ட நேரத்துக்கு கோட்டைக்கு கார் போகும், வேலை தொடங்கிவிடும். ஒருவேளை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் குறிப்பிட்ட நேரத்தில் அறிவாலயத்திற்கு கார் வரும், தொல்காப்பிய எழுதுகிற வேலை தொடங்கிவிடும். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும்? நமக்கு ஆட்சி கொடுத்தால் ஆட்சியை கவனிக்க வேண்டும், கொடுக்கவில்லை என்றால் இலக்கியத்தை கவனிக்க வேண்டும், கட்சியை கவனிக்க வேண்டும், நம்முடைய மற்ற பணிகளை நிறுத்த வேண்டும். அதற்காக சோர்ந்து போகக்கூடாது என்று மறுநாள் காலை 4 மணிக்கும் குறிப்பிட்டபடியே நடைப்பயிற்சிக்கு கிளம்பக்கூடிய தெளிவு அந்த மனிதனிடத்தில் இருந்தது. இதை எல்லாரும் இதெல்லாம் கட்சிக்கு அப்பாற்பட்டது. ஒரு கட்சிக்காக நான் இதை பேசல. அதுக்கு பேசுறதுக்கு உங்க கட்சியில் 1000 பேர் இருக்காங்க. ஆனா அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜெயிச்சாலும் தோத்தாலும் காலையில வாக்கிங், 3 மணிக்கு போய் படுத்தாலும் 4:30 எழுந்து வாக்கிங் போகணும்னா அப்படியே அந்த வாக்கிங் கிளம்பிடணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த நேரத்திலையும் தன்னுடைய சுறுசுறுப்பு குறையக்கூடாது. அப்படியே கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு ஃபிளைட்ல வந்து இறங்கினா கூட ஒரு மாநாட்டு பந்தல் போடுறாங்கன்னா ராத்திரி 12:30 ஆனாலும் வண்டி அப்படியே விடுன்னு போய் நேரா போய் அதை பார்த்துட்டு அப்புறமா ஒரு 2:30 மணி 3 மணிக்கு வந்து படுத்தாலும் 4:30 எழுந்து வாக்கிங் போயிடணும். இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தலைவன் தன்னை எப்படி எப்போதும் தன்னுடைய பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சரியான ஒரு அடையாளம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட கஷ்டமான ஒரு செய்தி சொல்றேன். ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க புத்தகத்துல படித்த செய்தி அல்லது கட்சி பூர்வமான செய்திகளை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா உலகம் அவரிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகளை மட்டும் நான் பதிவு பண்றது பொருத்தமா இருக்கும். ஒரு முறை உட்கார்ந்து இருக்கிறார்கள். சிபிசிஐடியில பணியாற்றி கொண்டிருந்த ஒருவர், அவர் ஒரு மியூசிஷியன், வெளியிலேயே தெரியாது. அவருடைய புகழ் எல்லாருக்கும் தெரியும், வெளியில பாடிக்கிட்டு இருக்கிறவர். ஆனா அவர் சிபிசிஐடியில பணியாற்றிக்கிட்டு இருந்தவர். அவருடைய கச்சேரி ஒரு இடத்துல நடக்குது. இவங்க வேற எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஏதோ ஒரு வேலையா. அவருடைய கச்சேரி இருக்கிற உடனே அவர் இவரை பார்த்து வணக்கம் சொல்லணுங்கிறதுக்காக அங்கேருந்து வந்து வணக்கம் சொல்றாரு. ஓ, ஜனங்கள்லாம் என்னையா நினைக்கிறாங்க? தலைவரே, வருத்தப்படக்கூடாது, நான் சில உண்மையை சொல்லணுமா இல்லை உங்களை திருப்திக்காக சொல்லணுமா? உண்மையை சொல்லிய, ஏன் சொல்லி பழக்கம் இல்லையா? தலைவரே, அப்படி சொல்றதா இருந்தா இந்த முறை நீங்க வர்றது கஷ்டம். ஏன்? எதை வச்சு சொல்ற? அவர் ஒரு குறிப்பிட்ட நபரோட பேர் சொல்லி, இலவச தொலைக்காட்சி பெட்டி 44 அவர் வீட்டிலேயே இருக்குது. இலவச தொலைக்காட்சி பெட்டி 44 அவர் வீட்டிலேயே இருக்குது. அப்படியா? வேற பக்கம் திரும்புறாரு, என்னமோ பேசுறாரு, யார்கிட்டயோ பேசுறாரு, எல்லாம். இவர் போயிட்டாரு. ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டு வர சொன்னாரு. அவனை கூப்பிடுங்க அப்படின்னு. ஆமா, விசாரிச்சுட்டேன், 44 இல்ல 46. எல்லாம் தயாராகிக்குங்கய்யா, எல்லாம் தயாராகிக்குங்கய்யா. அதுக்கு மேல ஒரு வார்த்தை நான் மேடையில் சொல்ல முடியாது, அவர் சொன்ன வார்த்தையை. எல்லாம் தயாராகிக்குங்கய்யா. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஜனநாயகத்துல வெற்றி மட்டுமே முக்கியம் அல்ல, தோல்வி என்ற ஒன்றும் வருகிற போது எப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தெளிவு அந்த மனிதனுடைய ஒரு ஆச்சரியமான. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, அப்ப பொறுமையா இருக்கிறதுக்கு, அதை ஏத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய பக்குவம் வேணும். அந்த பக்குவத்தை அவரிடத்துல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு முறை ஒரு IAS ஆபீசர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவர்கிட்ட ஒரு பெரிய மனிதரை பத்தி கம்ப்ளைண்ட் வருது. அவர் ஒரு சமயம் சார்ந்த தலைவர். அவரை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனே அவர் ஒரு சிஸ்டமேட்டிக் IAS ஆபீசர் ஒரு ஃபைல் போட்டாரு, என்கொயரி வச்சாரு, சீக்கிரட்டா ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணி அங்க என்னென்ன நல்லது கெட்டது எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்தாரு. எதுவாக இருந்தாலும் சிஎம்மோட நாலேஜ் இல்லாமல் பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்காக ஒரு குறிப்பிட்ட டயத்தில் பயந்துகிட்டே வந்து அந்த ஃபைல் அவர் முன்னாடி கொடுத்து, இப்படி கம்ப்ளைண்ட் வந்தது, நான் இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறேன், அதனுடைய ரிசல்ட் என்னது அப்படின்னு அந்த ஃபைலை முன்னாடி வைக்கிறார். ஒரு வரி விடாம நிதானமா எல்லாத்தையும் படிச்சுட்டு, பெரிய மனுஷன்னா யாரியா? பெரிய மனுஷன்னா யாரியா? நான் எப்படிங்க சொல்றது? இப்படிதான் இருப்பான். இப்ப தேவையில்லாம நான் போய் அவன் மேல கை வச்சேன்னா வேற சொல்லுவாங்க. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லட்டுமா? அந்த IAS ஆபீசர்கிட்ட சொன்ன வார்த்தை, நீங்கெல்லாம் என்னமோ கடவுள்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல, ஆமா, அப்படி ஒண்ணு இருந்தா அது அவனை கவனிக்கும். ஏன்னா ஒரு சமயவாதி பத்திய ரிப்போர்ட் அது. அந்த சமயவாதி தப்பு பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை IAS கலெக்டர் ரெடி பண்ணி அந்த ஃபைலை கொண்டு போய் கொடுக்குறாரு. இத்தனை மிஸ்டேக் நடந்திருக்குது அப்படின்னு கொண்டு போய் கொடுக்குறாரு. நான் வேற கையை வச்சு அது தேவையில்லாத பிரச்சனைய
அதை தூக்கி அப்படி அந்தாண்ட போடு. ஆனா நீங்களாம் என்னமோ சொல்றீங்களே கடவுள் கடவுள்னு ஒன்று சொல்றீங்கல்ல, அப்படி ஒண்ணு இருந்ததுன்னா அது அவனை தண்டிக்கும், பார்த்துக்கும். போதுமா? அடுத்த விஷயத்துக்கு போலாம். நீங்க இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான பார்வை உடைய ஒரு தலைவரை நீங்க பார்க்க முடியுமா? அவருடைய கருத்து வேறு, அவருடைய கொள்கை வேறு. ஆனாலும் கூட ஒரு மனிதனை எப்படி கையாளணும், ஒரு பிரச்சனையை எப்படி கையாளணும், இந்த ஆபீசருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, அந்த ஃபைலை தூக்கி அண்ணாண்ட கீழே போடும். இது எதுக்காக சொல்ல வர, அவருடைய அணுகுமுறை ஒரு தலைமையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு அணுகுமுறை. இன்னும் கொஞ்சம் நாம நுட்பமா மேல போறோம்னு சொன்னா, தலைமை பண்புகள் பற்றி உலகம் முழுக்க ஒரு பெரிய ஆய்வு நடந்தது. பெரிய தலைவர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு. அதுல ஒரு பொன்மொழி மாதிரி ஒரு வார்த்தை, அதாவது தலைவனுக்கு என்ன இலக்கணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை, 2 வார்த்தை நான் படிச்சது. பெரிய நாட்டை ஆள்வது என்பது, பெரிய நாட்டை ஆள்வது என்பது சிறிய மீனை சமைப்பது போல. என்ன பியூட்டிஃபுல் வார்த்தை! பெரிய நாட்டை ஆள்வது என்பது சிறிய மீனை சமைப்பது போல. அடுத்த வார்த்தை போடுறான், அதிகம் கிளறக்கூடாது, அதிகம் கிளறினால் உதிர்ந்து விடும். பெரிய நாட்டை ஆள்வது என்பது சிறிய மீனை சமைப்பது போல, அதிகம் கிளறக்கூடாது, அதிகம் கிளறினால் உதிர்ந்து விடும். அவரு பல சமயத்துல மாற்று தன்மை உள்ளவர்களோடு கூட்டணி வைக்க வேண்டிய நிலைமை பலமுறை வந்திருக்கு. அவர் ஒரு வார்த்தை சொல்வாரு, என்னைக்குமே அரசியல்ல எதுவுமே நிலையானதில்லை, மாற்றங்களுக்கு உட்பட்டது. அதனால எந்த சமயத்தில் நாம இன்னொருவரோடு சேர வேண்டி இருந்தாலும் அவர்கள் காயப்படாதபடி பேசுவதற்கு பழகுங்கள். ஏன்னா மறுபடியும் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். நீங்க ரயில் போகும்போது கவனிச்சிருக்கீங்களா? இப்ப ரயில் சொன்னாலே பல பேர் பயப்படுவோம். ரயில், அந்த ரயிலோட இயல்பு என்ன தெரியுங்களா? ஒரு பெட்டிக்கு பின்னாடி கடைசியா இப்படி ஒரு கொக்கி இருக்கும். ஏன்? இன்னொரு பெட்டியை அட்டாச் பண்ண வேண்டி வந்தா இந்த கொக்கியும் அதுவுமா அப்படி போட்டு லாக் பண்ணுவாங்க. எல்லா ரயில் பெட்டியுமே இந்த கொக்கியோட தான் இருக்கணும். ஏன்னா அது எந்த பெட்டியோட அட்டாச் ஆகும்னு தெரியாது. எப்படி ரயில் கொட்டி இன்னொரு பெட்டியோட சேர வேண்டி வந்தா ஒரு கொக்கி தயாரா இருக்கணுமோ, அப்படி அரசியல் இயக்கத்தை நடத்துகிற போது எந்த கட்சியோடையும் நாளைக்கு நாம சேர்ந்து நிக்க வேண்டி வந்தா அந்த கொக்கி ரெடியா இருக்கணும். இதெல்லாம் நுட்பமான செய்திகள். அவசியம் ஏற்படலாம். அப்ப இன்னொருவரோடு உடனே பொருத்திக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு சரியான ஒரு நட்புறவு, ஒரு புரிந்துணர்வு. பெரிய பகை காட்டக்கூடாது, ஒரு வெறுப்பாத பகையா வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடாது. மறுபடியும் மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. நான் இப்ப ஓபனாவே கேட்கிறேனே, 67க்கு முன்பு இருந்த நிலவரம் தான் இப்ப இருக்கா? 67க்கு முன்பு யார் யார் எதிரில் இருந்தார்களோ அவர்கள் இப்போது பக்கம் பக்கத்தில் இருக்கிறார்கள். அப்ப இந்த காலகட்டத்தில் எத்தனை மாற்றம் வருகிறது இந்த உலகத்துல? அப்ப மாற்றங்கள் வரும் என்பதை கணிக்க தெரிந்தவன் தான் சரியான தலைவனாக இருக்க முடியும். அப்படி மாற்றங்கள் வருகிற போது அதை எப்படி கையாள வேண்டும் என்கிற இலக்கணம் தெரிந்தவர் தான் மிகச்சிறந்த தலைவனாக இந்த உலகத்தில் நீடிக்க முடியும். இதெல்லாம் உலகம் முழுக்க இருக்கிற தலைமை பண்பு பற்றிய அருமையான பல செய்திகள். அது அவருக்கு பொருந்தி வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்ப இன்னொரு பெரிய விஷயம், ஒரு விஷயத்தை பார்க்கிற போது அவர் பார்க்கிற ஆங்கிள் அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கும், நாம பார்க்கிற ஆங்கிள் அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கும். இதுவும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையை எல்லாரும் ஒரு கோணத்துல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனா அவர் இன்னொரு கோணத்துல பார்த்துக்கிட்டு இருப்பார். அதாவது தந்தை பெரியாரால ஒரு விதமான ஒரு சிக்கல் வருகிற ஒரு காலகட்டம், அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இப்படி நடக்குது அப்படின்னு பல பேர் கேட்கும் போது, விடிய விடிய நம்ம இந்த லட்சியத்துக்காக தானே வந்தோம், சிக்கல் வந்தா வந்துட்டு போகுது, சந்திச்சுட்டு போவோம், என்ன வருதோ அதை பார்த்துட்டு போவோம். இந்த மாதிரியான ஒரு மனோநிலை மற்றவர்கள் எல்லாம் பார்க்கறது, இது வெற்றி தோல்விக்கு நமக்கு உதவுமானு பார்க்கிற போது நம்ம இந்த கொள்கைக்கு தானே வந்தோம், அதை பார்த்துட்டு போவோம். இதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவருடைய பார்வை வித்தியாசமா இருக்கும். மற்றவங்க பார்க்கிற பார்வை வேறா இருக்கும், அவர் பார்க்கிற பார்வை என்பது வேறா இருக்கும். அவர் வேலை செய்கிற இயல்பு என்பது அப்படிப்பட்டது. ஒரு முறை மரியாதைக்குரிய டிஆர் பாலு அவர்கள் ஒரு செய்தி சொன்னார். விடிய காத்தால 4 மணிக்கு போன் அடிக்கிறார், நான் டெல்லி குளூர்ல உட்கார்ந்து இருக்கிறேன். 4 மணிக்கு போன் அடிக்கிறாரு, பேப்பர் பாத்தியான்னு கேட்கிறாரு. 4 மணிக்கு என்ன டெல்லியில பேப்பர் பார்க்கறது? பேப்பரே இங்க 7 மணிக்கு மேலதாங்க வரும். டீ கடை காப்பி கடையே 8 மணிக்கு மேலதாங்க திறப்பாங்க. அதெல்லாம் இல்லை, உடனே வண்டி எடுத்துட்டு போய் பேப்பர் பார்த்துட்டு இப்ப என்கிட்ட பேசு.
ஏன் ஒரு முக்கியமான விஷயம், வாஜ்பாய் கவர்மெண்ட்ல ஒரு அஃபிடவிட் அதை ஃபைல் பண்ணணும். அது எப்படி பண்ணணுங்கிறத நான் இப்போ சொல்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி போய் ஃபைல் பண்ணணும். பேப்பர் பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசு. எங்க ஒரு விடிய காலையில் எனக்கு தெரிஞ்ச இந்து பேப்பர்ல இருந்தே அவர் வீட்டுக்கு ஏதாவது ஒரு லைன் இருந்ததுதான் எனக்கு தெரியல. ஏன்னா முதல்ல இந்த பேப்பர் படிச்சுருவாங்க. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, பெரிய பதவியில் இருக்கிறவங்கள பல செய்திகள் போய் சேர முடியாதபடி தடுத்துருவாங்க. ஏன்? பேப்பர் கட்டிங்ஸ் மட்டும் முன்னாடி வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும் பார்த்தா தான் ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா அவருக்கு அது பிடிக்காது, முழு பேப்பர் வைக்கணும். ஏன்னா என்னை எவன் புகழ்ந்து பேசுறாங்கிறத பார்க்கறது மட்டும் வேலை இல்லை, யார் யார் என்னை எதிர்க்கிறாங்கிறதையும் தெளிவா நான் தெரிஞ்சுக்கினாதான் அது சரியான ஒரு முறையில் இருக்கும். அதனால பேப்பர் கட்டிங் எனக்கு வைக்க கூடாது, பேப்பர் முழுக்க வைங்க, அதுல மார்க் பண்ணி வைங்க அப்படிம்ப. முக்கியமான செய்தி வேணா மார்க் பண்ணி வைங்க, ஆனா முழு பேப்பர் எங்கிட்ட இருக்கணும். பேப்பர்ல கட்டிங் மட்டும் எடுத்து வைக்கிற வேலை ஆகாது. எதுக்காக? என்னை எதிர்க்கிறவன் என்ன விஷயம் சொல்றான் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பழக வேண்டாமா? இதெல்லாம் ஒரு நீண்ட காலம் ஒரு தலைவன் தலைமை பண்போடு எப்படி வாழ்ந்து காட்ட முடியும் என்பதற்கு அடையாளமாக நாம் கொள்ள வேண்டிய ஒன்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விபி சிங் அவர்களுடைய புகழ், நீங்க மேலோடு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டவங்களுக்கு பலருடைய கஷ்டம் தெரியாது. ஆனா அடிமட்டத்திலேருந்து அடிபட்டு துன்பப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கஷ்டப்பட்டு, இப்ப நான் கூட இதை பேசுறேனே, எனக்கு இதெல்லாம் கிடையாது. ஏன்னா என்னுடைய எஸ்எஸ்எல்சி புக் எடுத்து பார்த்தா எஃப்சிங்கிற கம்யூனிட்டியில தான் என் பேர் போகுது. அதனால எனக்கு எந்த விதமான அந்த மாதிரியான சங்கடங்களும் கிடையாது. ஆனாலும் இந்த உலகத்துல யாரையோ கோயிலுக்குள்ள விடல அப்படின்னா நம்ம மனசு ஏன் வேதனைப்படுது? மனிதனை மனிதனா மதிக்கலைன்னா அது ஒரு பெரிய தவறு. மனிதனுக்கு தர வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக கொடுக்கணும். எந்த மனிதனையும் அவமானப்படுத்தக்கூடாது, பிறப்பின் பெயரால அவமானப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான நிலையில ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஒரு அக்கறை காட்ட வேணும்னு விபி சிங் கருதுகிறார். அதனால அந்த காலகட்டத்தில் விபி சிங் வளர வேண்டும் என்பதற்கான எல்லா முயற்சிகளையும் இவர் இங்கே மேற்கொள்ளுகிறார். அதனால நீங்க வரலாற்றை ஊன்றி பார்க்கிற போது மட்டும்தான் நம்மாலே அதை புரிந்து கொள்ள முடியும். நீங்க அவர் கனவு கண்ட பல கனவுகள் நமக்கு இன்னும் புரியல. சமத்துவபுரம்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. என்ன ஐடியா? மனிதர்கள்ல ஒரு வீடு அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டுல ஒரு ஜாதிக்காரர், இன்னொரு வீட்டுல இன்னொரு ஜாதிக்காரர், இன்னொரு வீட்டுல இன்னொரு ஜாதிக்காரர், எல்லாருமே ஒரு ஏரியால இருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய மாற்றம்! ஏன்னா ஒவ்வொரு ஜாதிக்காரனும் ஒரே தெருவில் தான் சேர்ந்து இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மரபு முறையிலேயே நம்ம வளர்ந்துட்டோம். அதனால இங்கேருந்து நம்மளால முழுக்க ஜாதியத்திலேருந்து வெளியே வர முடியவே இல்லை, கஷ்டப்படுறோம். ஆனா இதெல்லாம் மாறி ஊருக்கு வெளியில ஒரு நல்ல இடத்தை எடுத்து வீடு கட்டி கொடுத்து சமத்துவபுரம்னு கொடுத்து எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அங்கு வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்து தருகிறார் என்றால் அவருடைய கனவு ஒடுக்கப்பட்ட மக்களும் கூட அந்த இடத்துல சரியான ஒரு வாழ்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கனவு அது வெற்றி பெற்றதற்கான ஒரு அடையாளம். அவருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டோ இல்லையோ, ஆனா தமிழில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதில் உறுதி இருந்தது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஆக வேண்டும் என்பதை பற்றிய அக்கறை அவருக்கு இருந்தது. நான் சில செய்திகள் சொல்லும் போது அதை தான் தவறா போடுறாங்க. அதுதான் சகோதரர் சேகர் பாபு ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். நான் என்ன கேள்வி கேட்டேன்? ஒரு சின்ன கேள்வி, சாதாரணமான கேள்வி. பழனியில பண்டாரங்கள் பூஜை பண்ணி கொண்டிருந்தார்கள். பழனியில பண்டாரங்களை எல்லாம் வெளியேற்றிட்டு வேறு ஒரு சமூகத்தை உள்ள கொண்டு வருகிறார் ராமப்பையர்னு ஒருத்தர் 300 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மரபு ஆகமும் மரபு ஆகமும்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா மரபின் வழி வேறு பல பேர் பூஜை பண்ண இடத்துல அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு வேற யாரையோ வெளியில இருந்து கொண்டு வந்து போடுறோமே. 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அநீதி, அதற்கான விடிவு, அதிலிருந்து ஏற்பட வேண்டிய மாற்றம். ஏன் அதுக்கப்புறம் அந்த கோயில்கள் எடுத்துக்கங்களேன், அதுக்கப்புறம் அந்த கோயில கூட யார் பூஜை பண்ணியிருப்பா? பண்டாரம் பூஜை ஒரு 7-8 சமூகத்தை சார்ந்த நண்பர்கள் இருக்காங்க, அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க. மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில் இதுல எல்லாம். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? கொஞ்சமா அவர்கள் எல்லாம் கோயிலை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டார்கள். வேறு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழைய கோயில்னா ஆகமம்னு சொல்றது. நான் என் கேள்வி ரொம்ப சிம்பிள். பின்னால வந்த கோயில்களை கூட ஏன் இந்த மாதிரியான தமிழ் மக்கள் பூஜை செய்தவர்களை மாற்றிவிட்டு வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களை கொண்டு வந்து போடணும்? இவங்களுக்கு நடந்த அது அநீதி இல்லையா? இவர்களுக்கான விடிவு அதில் கிடைக்க வேண்டாமா? அதை பற்றி நாம யோசிக்க வேண்டும். இப்படி சிந்திப்பதற்குரிய பல்வேறு வழிகளை நமக்கு அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள்.
நட்பு பாராட்ட வேண்டிய இடத்தில் நட்பு பாராட்டி இருக்கிறார்கள். யார் தன்னை விமர்சித்தார்களோ அவர்களையே தன்னை மதிக்க வைத்திருக்கிறார்கள். இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. யார் தன்னை விமர்சித்தார்களோ அவர்களையே தன்னை அவர்கள் மதிக்க வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் அவருடைய மிகப்பெரிய ஆற்றலுக்கு அடையாளம். தமிழ் மீது அவர் கொண்ட காதல், தொல்காப்பியம் பற்றிய சிந்தனை, இந்த மொழிக்கு தமிழ்நாடு இந்தியாவில் கிடைக்க வேண்டும் ஏற்றம் என்பதை கொண்ட அக்கறை, இவை அனைத்தையுமே நாம் பாராட்ட வேண்டும். நிறைவாக அவர் ஒரு பெரிய சாதனையாளர். ஏன்னா டெல்லியில குடியரசு தினம் நடந்து கொண்டிருந்த போதும், சுதந்திர தினம் நடந்து கொண்டிருந்த போதும் அங்க பிரதம மந்திரி கொடியேற்றிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறார், டெல்லியில என்ன நடக்குது? சுதந்திர தினத்துல அவர் கொடியேற்றுறார், குடியரசு தினத்துல ஜனாதிபதி கொடியேற்றுறாரு, சுதந்திர தினத்துல பிரதம மந்திரி கொடியேற்றுறாரு. அப்போ அதே மாதிரியான மாற்றம் தமிழ்நாட்டிலையும் வரணுமா இல்லையா? முதலமைச்சர் ஏன் கொடியேற்றக்கூடாது? முதலமைச்சர் கொடியேற்றினா என்ன தவறு? அப்படி நேரு அங்க டெல்லியில கொடியேற்றலாம் பிரதமர்னு சொன்னா, இங்க மாநிலத்துல முதலமைச்சர் ஏன் கொடியேற்றக்கூடாதுன்னு அவர் கேட்டதாக தான் எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு முதல்வர்கள் கொடியேற்ற. இன்னொன்னு, நிறைய பேர் நான் இன்னைக்கு ஏதாவது வாய் விடணும், அப்படி வாய் விட்டா அதை யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் போட்டு என்ன ஒரு மாதிரி உண்ணா ஆக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசையோடு இருப்பாங்க, ஒரு கனவோடு இருப்பாங்க, ஒரு 7-8 தெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்திருப்பாங்க, எங்கேயாவது இதை சிக்கணும் அப்படின்னு. அவங்களுக்காகவே ஒன்று சொல்றேன், அவங்களுக்காகவே சொல்றேன். என்ன சொல்றேன்? இப்ப நான் சொல்ல நீங்க பொறுமையா கேட்கணும். நரேந்திர மோடி மாண்புமிகு நம்முடைய மத்திய பிரதமர் அவர்கள் பாராளுமன்ற திறப்பு விழா நடத்துற போது பிரதமரே திறந்து வைத்தார், ஜனாதிபதி திறந்து வைக்கலங்கிறது எதிர்கட்சியில் இருந்த எல்லாருக்கும் கோபம். எனக்கு கோபமே இல்லைங்க, எனக்கு கோபமே இல்லைங்க. ஏன் தெரியுமா? அவர் தான் இப்ப நமக்கு சரியான ஒரு வழிகாட்டி இருக்கிறார். என்ன? மாநிலத்துல இனி கவர்னரை எதுக்குமே கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்குமே கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இந்த பிரதமரை வழிகாட்டிருக்கிறார். எப்படி? ஜனாதிபதி வீட்டுல உட்காந்து வச்சுட்டு அவர் தான் எல்லாம் செய்வாரு அப்படின்னா, நாம இங்க கவர்னரை வீட்டுல உட்காந்து வச்சுட்டு முதலமைச்சர் தான் எல்லாத்தையும் செய்வாரு.